90s காலகட்டத்துல வெளியான தரமான சீரியல்கள்ல வில்லத்தனத்துல சும்மா மாஸ் பண்ண நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறதே நளினி. நளினியும் ராமராஜனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ போறாங்கன்னு பார்த்தா, கல்யாணமான சில வருஷங்கள்லயே கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறமா சினிமாவை விட்டு பல வருஷங்கள் நளினி ஒதுங்கி தான் இருந்தாங்க. சரி, சினிமா தான் வேண்டாம், சீரியல்ல நடிக்கலாம் அப்படின்னு மறுபடியும் கிருஷ்ணதாசி அப்படின்ற சீரியல்ல நடிச்சாங்க. அந்த சீரியல் 2000ல இருந்து 2001ஆம் ஆண்டு வரைக்கும் சன் டிவில டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டுச்சு. இந்த சீரியல்ல வில்லி கேரக்டர்ல சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க நளினி. அதுக்கப்புறமா கோலங்கள் அப்படின்ற சீரியல்ல அபி அப்படின்ற கேரக்டர்ல தேவயானி நடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மாமியாரா ஒட்டுமொத்த வில்லத்தனத்தையும் இறக்கியிருப்பாங்க நளினி. அந்த டைம்ல நளினியை திட்டாத இல்லதரசிகளே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட வில்லனிசம் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாந்தி வில்லியம்ஸ். சன் டிவில ஆஸ்தான வில்லிகள்ல ஒருத்தங்க சாந்தி வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க மெட்டி ஒலி நாடகத்துல நடிச்ச ராஜம் கேரக்டரை தமிழ்நாட்டுல திட்டாத பெண்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சாந்தி வில்லியம்ஸ் எந்தெந்த சீரியல்ல நடிக்கிறாங்களோ அங்கெல்லாம் வில்லனிசம் சும்மா பீக்ல இருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 20 வருஷங்களுக்கு மேல சீரியல்கள்ல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க சாந்தி வில்லியம்ஸ். மெட்டி ஒலி 2002ல இருந்து 2005 வரைக்கும் சன் டிவில டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த டைம்ல அந்த சீரியல் மாதிரி வேற எந்த ஒரு சீரியலும் ஓடி இருக்காது. அதுக்கு மிக முக்கிய காரணமே வில்லி சாந்தியா வில்லியம்ஸ் தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கௌதமி வேம்புநாதன். காதல் கொண்டேன், நான் சிரித்தால், கலகலப்பு, நகரம் இந்த மாதிரி படங்கள்ல இவங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப இவங்க ஒரு சினிமா ஆக்ட்ரஸான்னு கேட்டா அதுவும் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முரட்டு சம்பவம் பண்ண பயங்கரமான சீரியல் வில்லின்னு இவங்கள சொல்லலாம். 90s கிட்ஸ்கள் அப்படியே கொண்டாடிய ஒரு சீரியல் அப்படின்னா கண்டிப்பா திருமதி செல்வத்தை சொல்லலாம். அந்த டைம்ல எல்லா இல்லத்தரசி வீட்லயும் கண்டிப்பா இந்த திருமதி செல்வம் ஓடி இருக்கும். இதுக்கு மிக முக்கிய காரணம் கௌதமி வேம்பு அப்படின்னு சொல்லலாம். இவங்க திட்டு வாங்காத வீடே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு பாக்கியம் அப்படின்ற கேரக்டர்ல சும்மா மிரட்டி விட்டுருப்பாங்க. செல்வத்தோட சித்தியா இவங்க நடிச்சிருப்பாங்க. அந்த காலகட்டத்துல இவங்கள மாதிரி ஒரு வில்லத்தனம் பண்றதுக்கு ஆளே கிடையாதுன்னு பேர் வாங்கினாங்க. இதன் மூலமா தான் இவங்களுக்கு சினிமாவில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரேகா கிருஷ்ணப்பா. நடிகை வாணி போஜன் ஹீரோயினா நடிச்ச தெய்வ மகள் சீரியல் ஞாபகம் இருக்கா? ஒரு காலகட்டத்துல வாணி போஜன் சினிமாவிலலாம் கிடையாது, அவங்க ஒரு சீரியல் ஹீரோயின் தான். ஒரு காலகட்டத்துல சன் டிவி டிஆர்பியில டாப்ல இருக்கிறதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த தெய்வ மகள் சீரியல் தான். அந்த அளவுக்கு சும்மா சக்க போடு போட்டுச்சுன்னு சொல்லலாம். இதுல நடிகை ரேகா காயத்ரி தான் வில்லி கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. பிரகாஷ் இவரை அந்நியாரே அப்படின்னு கூப்பிட்டதுலாம் அந்த டைம்ல பயங்கர வைரலா போயிட்டு இருந்துச்சு. ரேகா கிருஷ்ணப்பாவோட ஆக்டிங்ல எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. அவங்க இந்த சீரியலை தாண்டி நிறைய சீரியல்கள்ல நிறைய கேரக்டர் பண்ணிருக்காங்க. ஆனா வில்லி கேரக்டர் கொடுத்தா போதும் ரேகா சும்மா பிச்சு உதறிடுவாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது யுவராணி. இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. நம்ம தளபதி விஜயோட செந்தூர பாண்டி படத்துல இவங்க தான் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. அப்படிதான் இவங்க தமிழ் சினிமாக்குள்ள அறிமுகமும் ஆகுறாங்க. ஆனா அப்போ அவங்களுக்கு கிடைக்காத பேரும் புகழும் சித்தி அப்படின்ற சீரியல்ல நடிக்கும் போது கிடைச்சிச்சு. சித்தி சீரியல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். அந்த சீரியல்ல இவங்க தான் வில்லனிசத்துல சும்மா மிரட்டியிருப்பாங்க. ஆரம்பத்துல யுவராணி சினிமாவில் நடிக்கும் போது அவங்களுக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வரவே இல்லை. சரி, நம்ம ஏன் சீரியல்ல கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க சித்தி சீரியலை தேர்ந்தெடுத்து நடிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க பேர் புகழ் பணம் அப்படின்னு எல்லாத்தையும் சம்பாதிச்சாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிருந்தா தாஸ். 2003 அந்த காலகட்டத்துல நம்ம சன் டிவில பீக்ல ஓடிட்டு இருந்த சீரியல் அப்படின்னா கண்டிப்பா ஆனந்தம் சீரியலை சொல்லலாம். வில்லத்தனத்துல ஒரு தனித்தன்மையை காட்டினவங்க பிருந்தா தாஸ்னு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்தக்கூடிய சீரியல்கள் எல்லாத்துலயும் வில்லி அப்படின்னா அது தனியா தெரியும். ஆனா பிருந்தா தாஸ ஆரம்பத்துல அப்படி தெரியவே செய்யாது. இப்படி ஒரு அடக்கமான மருமகளா அப்படின்னு தான் ஆரம்பத்துல எல்லாருமே பிருந்தா தாஸ நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா இவங்க நாசுக்கா பண்ணக்கூடிய வில்லனிசத்தை பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.